புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு இணைய வேண்டும் என்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஹிந்தியை திணிக்கவே ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முயல்வதாகவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை முதல்வர் எதுக்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு நான் தான் இதெல்லாம் ஆத்தணும். தமிழுக்காக தன்னுடைய உயிரையே நீத்த ஒரு கலைஞரின் பிள்ளைகிட்ட தமிழை எதுக்குறீங்களான்னு கேட்கறது மிகப்பெரிய கேலி கூத்தா இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்றிய அமைச்சருக்கு தமிழை தமிழ்நாட்டில் தமிழ் முதல்வருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். அப்படி சொல்கிற நீங்கள் கேந்திரா வித்யாலயான்னு உங்களுடைய தேசிய ஸ்கூல் இருக்குது இல்லையா, அங்கே என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு சின்ன ஒரு திருக்குறளை வச்சுருக்கீங்களா? ஒரு தமிழை வச்சுருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷமாவது தமிழ் பேசுகிறதுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளார எங்கள் முதல்வரை பார்த்து நீங்கள் தமிழை பற்றி நீங்கள் பேசி சொல்லித்தோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய கேலி கூத்தா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலான பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவே போதுமானதாக இருக்குது. இந்த மத்திய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய பல கேந்திர வித்யா போன்ற கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கி தமிழ் கிடையாது, சமஸ்கிருதமும் இந்தியும் தான் இருக்குது. இது போல் முதல்வர் இதை ஏற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாதது. புதிய கல்விக் கொள்கை முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா. அதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துறதுக்கு எங்களை போன்ற மாணவர் அமைப்புகள் இதை ஏற்கவே மாட்டோம். தொடர்ச்சியாக அதுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.